ஹாய் கைஸ், வெல்கம் டு தனிஷ் குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி நம்மளோட குக்கிங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோன்னு. இன்றைக்கி செகண்ட் நீங்கள் பார்க்கல அதை ரியல் லைஃப்பில், அதனால் நான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் பண்ணுறது கிச்சனில் டேபிளில் தான் பண்ணியிருப்பேன். வீடியோக்கு பண்ணல அது, அதனால் இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே நான் இப்படி வச்சுக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்டார்டிங்லேயே ஒரு மிக்சர் காமிச்சல, அதை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மிக்சர் தான் நான் சொன்னேன். பாருங்கள், இந்த மிக்சர் தான். இந்த மிக்சர் எடுத்துகிட்டு நான் வெயிட் பண்ணுங்கள். நான் போயிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கேருந்து டேபிள்லேருந்து எடுத்துன்னு வரேன். சரி, நீங்களும் எங்கள் கூட வாங்க, நம்ம போகலாம். அப்புறம் ஸ்பூனு சிசர் தேவைப்படும் சன்ரைசஸை கட் பண்ணுறதுக்கு. வாங்க. நாளைக்கு நம்ம பிளாக் காஃபி பண்ண போகிறோம். நாளைக்கு நம்ம பிளாக் காஃபி பண்ணலாம். நாளைக்கு ஃபஸ்ட்டு இதை பண்ணிப்போம். இருங்க, நான் போயிட்டு சேரை கொண்டு வருவேன். ஒரு நிமிஷம், நான் சேர் காவல் எப்போ ஒரு நிமிஷம் அக்கா, சேர் காவல். அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள். யாருக்காச்சும் தெலுங்கு தெரியும்னு சொல்லுங்க கமெண்ட்ஸில். இந்த இனிமேட்லேருந்து தெலுங்கு வழியா போடுறேன். இங்கே நம்ம உக்காந்துட்டோம். இங்கே வாங்க. சரி, இது இங்கே வாங்க. இதை எடுத்துக்கிட்டா இப்போ கிரைண்ட் பண்ணிக்கணும். நான் என்ன சொன்னேன், ஸ்பஞ்சு மாதிரி வரணும்னு சொன்னேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சுகர் நம்ம லைட்டாக தான் போட போகிறோம். லைட்டாக கூட போட்டுக்கலாம், அதிகமாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்களா, இப்போவே எனக்கு இங்கே பாருங்கள், எனக்கு இப்போவே இவ்வளோ கண்டக்ட் வந்துச்சு. இப்போவே இப்படி வந்துச்சு. அப்புறமா எப்படி ஆக போகுதுன்னு சொல்ல. நல்லா இல்லைன்னா என்ன கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. ஐம் ஸோ சாரி. எனக்கு கரெக்டாக வந்துச்சு, உங்களுக்கு வரலன்னா எனக்கு தெரியல. என்ன, நான் வேறு ஓவராக தண்ணியை போட்டேன் போல். வெளில வரைக்கும் வந்து ஐயோ வெளில வந்துச்சியா, கையை ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு. ஐயா ஊற்றிக்கிச்சியா போச்சியா. பாருங்கள், கையை பாருங்கள், கையில் வரைக்கும் கொடுக்கும். என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு 2 தேவை போல். இங்கே நான் இன்னொருத்தில் ஆட் பண்ணிடுறேன். பாருங்க இங்கே பாருங்க, எப்படி ரெடி ஆயிடுச்சா சீக்கிரமாகவே. நான் தான் சொன்னல இதில் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்துடும்னு. சரி, இங்கே பாருங்கள், இதோ இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னல, இதோ இங்கே எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதை அப்படியே உள்ளே மிக்ஸ் பண்ணிங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி வரும்ல, அதை எடுத்து இதில் அப்படியே இப்படி பண்ணிங்கன்னா வரும். இதை இப்படி பண்ணுங்க. எடுத்து இங்கே கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே இதில் டிப் பண்ணிங்கன்னா செம்மையாக வரும். இங்கே இப்படி எடுத்து அப்படியே டிப் பண்ணும். எடுத்து டிப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பூனில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தெறிக்க போகிறேன். சரி இருங்க, கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பாலை இப்போ தான் காய வச்சுன்னு இருக்கேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு காஞ்சி போட்டிருக்கேன். இருங்க, நான் கொஞ்சமாக தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இந்த ஸ்பூன் பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு இதோ இப்படி இருக்கணும் கைஸ். நான் தான் காமிச்சல, இதோ இப்படி இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே சரியாக வரல கேமரா. இங்கே நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பஞ்சு மாதிரி வரும். இங்கே பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு.
கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருக்கணும் கைஸ். வந்து இந்த ஸ்பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, நான் தேவைப்படும். நான் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா மேலே டாப்பிங்க்கு டெக்கரேட்டுக்கு. நான் இதில் மேலே வந்து சாக்கோ. அப்புறம் வந்து நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னதுன்னா சாக்லேட் காஃபியை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் பால் ரெடி ஆகல. என்ன பால் பொங்கேசிந்தி. கைஸ் நான் என்ன சொன்னேன்னா வந்து நான் சொன்னல என்னன்னா என்ன பால் வேணாலும் போட்டுக்கலாம். வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த பால் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து காய்ச்சி கூட போட்டுக்கலாம். நீங்கள் காய்ச்சிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக அது கோல்ட் காஃபி மாதிரி இருக்காது. அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஐஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். பால் போச்சு முடியாதுல்ல? போயிடாதா? ஆக்சுவலி இனிமேட்டில் இருந்து சாக்லேட் காஃபி அந்த மாதிரி எல்லாம் பண்ண போகிறோம். நான் டெய்லி எல்லாம் வீடியோ வராது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். இதோ இவ்வளோ அளவுக்கு திக்னஸ் வரணும். பாருங்க, திக்னஸ் எங்கள் வீடியோ எடுத்து காமிங்க. பாருங்க பாருங்க, இதோ இவ்வளோ திக்காக வரணும். பாருங்க பாருங்க, இவ்வளோ திக்காக வரணும். பார்த்துட்டிங்களா எவ்வளோ திக்காக வரணும்னு? சர்க்கரையும் தேவைப்படும், ஆனால் இப்போவே போட்டுடாதீங்க. பால் போட்டு அப்புறம் போடுங்க, அப்பதான் வந்து டேஸ்ட்டு வரும். நீங்கள் குச்சி பார்த்தா கூட சும்மா ஒரு காஃபி மாதிரி தான் இருக்கும், ஆனால் சில்லுன்னு குளிச்சா செம்மையாக இருக்கும். எது தாகேசன் அது வந்து லைவாக போடலனால உங்களுக்கு தெரியாது, பார்த்ததில்ல. இதில் டிகாஷன் கொண்டுவா? நான் டிகாஷன் காது டிகாஷன் எது வந்து என்னன்னா யூனிவர்சிட்டியோட நாடு வந்து என்னன்னா எங்கள் மேட்ச்ல இருந்து டெய்லி ஜூன்லலாம் டெய்லி வீடியோ வராது, ஈவினிங் டைமில் தான் வரும். ஏன்னா நான் ஸ்கூல் போயிடுவேன். நீங்கள் கேட்பீங்க என்னடா ஸ்கூல் பையனே வீடியோ எடுக்கிறான்னு. ஆமாம், இன்னைக்கு எனக்கு யூடியூபர் ஆகணும்னு ஆசை. இல்லை கிரிக்கெட் மேட்ச் கூட போயிருக்கேன், அந்த வீடியோ கூட உங்களுக்கு காமிச்சல, சும்மா கொஞ்ச நேரம் தான் காமிச்சல. இனிமேட்டில் வந்து டெய்லி சம்மர் லீவில் சாட்டர்டே சண்டேயில் டெய்லி ஏதாச்சும் 2 வீடியோ வரும், பார்த்துக்கோங்க. நான் வந்து பால் எடுக்கணும். இருங்க, ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிறேன். நான் பால் எடுத்துக்கிட்டேன் கைஸ். கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ் ஐ திங்க் 3 கிளாஸ் வருங்க போல. எனக்கு வேற இன்னொரு கிளாஸ் எடுக்கணும். அதிகமாக கிளாஸ் தர ஆமாம், ஃபேமிலிக்கும் கொடுக்கணும், அதனால் ஃபேமிலிக்கும் கொடுக்கணும்ல டேஸ்ட்டுக்கு, அப்பாவுக்கும் கொடுக்கணும் கொஞ்சம். இதுவும் இதில் கொஞ்சோண்டு நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைங்க, நம்ம பண்ணது நம்மளோட யூடியூப் சேனலில் நானே ஓனாக பண்ணது. என்ன கைஸ், கொஞ்சம் தான் பால் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும். பண்ணிக்கோங்க. மேலே நீங்கள் டாப்பிங் இதை போட்டுக்கலாம். பாருங்க, நான் பண்ணலை, இதை வந்து போட்டுக்கலாம். அந்த ஸ்பஞ்சை
இது கூட போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட்டுக்க வேணாம். இங்கே நான் போயிட்டு எடுக்கணும். இந்த நேரம் பாலா நுரை பாருங்க, இந்த நுரை மாதிரி போட்டு சன்ரைசஸ் கைஸ். இனிமேட்ல இருந்து டெய்லி நாங்கள் 2 பேர் தான் வீடியோஸ் போடுவோம். 6 7 மைண்ட் இருக்கும் காலு கைஸ். இது வந்து கண்டி வீடு நான் சொல்கிறத நீங்கள் நினச்சிக்காதீங்க தப்பா. எனக்கு மூளையே இல்லை கைஸ். இந்த பையனை பார்த்தீங்களா இப்படி தான் கைஸ் பண்ணுவான். நான் எங்கள் அப்பாவுக்கு இவனுக்கு இந்த பையனுக்கு கொடுக்க போகிறேன் டேஸ்ட்டுக்கு. நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா கொடுப்போம். சில்லுன்னு இருக்கும். கோல்டு காஃபி கோல்டு காஃபி நல்லா வரும். இங்கே இந்த க்ரீமை போட்டுக்கணும். இந்த க்ரீம் தான் மெயின் டிஷ்ஷு. நான் உங்களுக்கு நம்ம கோல்டு காஃபிக்கு நம்ம வந்து பெங்களூர் போயிருக்கணும். நான் இன்னைக்கு போல அங்கே போயிருந்தா இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ரௌனி வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் நான் ப்ரௌனி வீடியோ தான் போட்டிருப்பேன். இங்கே இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் போல. நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அகைன் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சரிங்க, நான் வந்து இப்போ எதுக்கு நம்மளுக்கு வந்து நீங்கள் சன்ரைசஸ் எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து நல்ல திக்னஸ்ஸாக வரும். இந்த மாதிரி ப்ரூ எடுத்தா கூட ஓகே. ப்ரூ டாடா டீ சக்கரா ஐயோ டாடா டீ சக்கரா அந்த என்ன காஃபி பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்தியன் ப்ரூ இல்லைன்னா சன்ரைஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணும். வேறு ஏதாச்சும் எடுத்திங்கன்னா வந்து நல்லாவே வராது. மென்டல் போடா வந்து நல்லா சக்கரையே வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து கேவலமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி வெறும் சன்ரைஸும் ப்ரூவும் எடுத்திங்கன்னா தான் நல்லது. அப்புறம் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் காஃபி பவுடர் எடுத்துட்டு எண்ணெய் திட்டாதீங்க, நான் இப்போவே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நம்ம கேமிங்ஸும் நல்லா பண்ணுவோம். கேமிங்ஸ் வீடியோ கூட வரும் சீக்கிரமாக, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். வேணாம் ஆமாம், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம். பாலும் கொஞ்சம் போட்டுக்கணும். அது வந்து மேலே வர மாதிரிக்கும் போகணும். பாருங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த போய் ஒருத்தன் சன்ரைசஸ் இல்லைன்னா வேறு சாக்லேட் போடணும். இந்த மாதிரி கண்டதெல்லாம் போடக்கூடாது. ப்ரூ இல்லைன்னா சன்ரைஸ் தான் போடணும். அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் போட்டு திட்டக்கூடாது. ஓகேயா? இப்போ சொல்லிக்கிறேன், வீடியோவை பார்க்காம நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்னோட பொறுப்பு கிடையாது. எப்பா கைஸ் உள்ள கைஸ், நானே இங்கே கஷ்டத்தில் இருக்கேன் பாருங்க. எங்கே இதேமே பாலா? பால். ஹாய் கைஸ், நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து தெலுங்கு ஃபேமிலி. எங்கள் வீடு வந்து ஜானகிராம் நகர் 2nd மெயின் ரோட் பெரம்பூரில் இருக்குது. நீங்கள் வரணுன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து என்னோடய டிவிகே வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்க கைஸ். உங்களுக்கு என்னமா டிவிகே சிஎம் ஆயிட்டாங்கன்னு, விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டாங்க. அவருக்கோசமே நான் வந்து பண்ணுவேன். இன்னைக்கு பால் எல்லாம் வந்து கம்மி ஆயிடுச்சு. சின்ன கைஸ், இந்த பையன் ஏதாச்சும் பாட்டு பாடினானா கேவலமாக இருக்கும் கைஸ். கேட்காதீங்க, அவன் பாட்டினானா கேவலமாக இருக்கும். உண்டுப்பா உண்டு. இதோ இவனும் பண்ணுறான். இந்த மாதிரி வேணா அந்த மாதிரிலாம் வேணாம். வந்து ப்ரூவும் சன்ரைசஸும் எடுத்தாதான் நல்லது. என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி பேசாமல் பார்க்குறீங்களா? ப்ரோ அந்த பையனை பாருங்க. சரி, இப்போ வேணா நான் இங்கிலீஷில் காட்டி பார்க்குறேன். இங்கிலீஷில் ஹாய் கைஸ்,
டுடே we did a cappuccino. என்ன பேர் வேணாலும் போட்டுக்கோங்க, கேப்புச்சினோ என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து வச்சுருக்கிறது கேப்புச்சினோ, தான். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் கோல்டு காஃபி கூட வச்சுக்கலாம், கோல்டு கேப்புச்சினோன்னு நான் வச்சுருக்கேன். నేను కాకు పెట్టాలా రాడి రాడి ఇద్దరు కాకు పెట్టుక అయిపోయిందా మీకు కదా అయిదా లేదు లేదు ఇంకా ముడిల కొంచెం ఉండు నేను వీడియో ఎత్తా ఉండాను ఎత్తగా బ్రో అయ్యో இந்த பாரமைய வேற எதுவும் போட்டோம் அவ போட்டுக்கோங்க பாருங்க. కుట్రా అడే எனக்கு తేవడా కుట్రా నువ్వు కొంచెం వాళ్ళ దగ్గర ఎక్స్ప్లెయిన్ చేసిండు గైస్. என்னோட அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அவன் தற்கூரி மாதிரி தான் பேசுவான் கைஸ். ஐயோ ஐயோ ஜஸ்ட் மிஸ், நான் வேற அந்த ஸ்பூனை புட்டுங்க கீழே டீப்பாக இருக்கும்ல, அது உங்களுக்கு வேணும்னா அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஆல்ரெடி அப்டன் போஸ்டரா கைஸ் இருங்க கைஸ், இந்த பையன் வேற இது இருக்குல பஸ் கொஞ்சம் தள்ளி ஊத்துனா குளுக்குன்னு இருக்கும் கைஸ். இந்த பையன் தான் காமெடியன் நம்ம சேனல்ல. கைஸ் அப்பா கிட்ட மாட்டி விட்டாங்க பாருங்க கைஸ், இந்த மாட்டி விட்டாங்க. ஏய் வேஸ்ட் செய்யறடா. நான் வேஸ்ட் செய்யறேன். டாக்டர்ல எனக்கு 2 கிளாஸ் நானும் கொட்டி உங்களுக்கு பிளட் டெஸ்ட் சிஸ்டம் நான் அட்டன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இந்த பையன் வேற நான் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த பையன் அப்பா கிட்ட மாட்டி விட்டான். ஏன் பாருங்க, அது மேலே வரைய வரைக்கும் இதோ இந்த ஸ்பஞ்சை ஊற்றின்னு இருக்கணும். உங்களுக்கு போதும்னா போட்டுக்கலாம், போதும்னு ஊற்றிக்கலாம். சரி வந்து லாஸ்ட்டாக வந்து சக்கரை போட்டுக்கணும், ஆனால் அது போட்டுக்கலாம். ஏய் அத அப்லோட் செய்யறடா உரிக்க வந்தா நான் வெயிட் வர கிரிக்கெட் சர்ந்து ஓகே என்ன 500 ப்ளீஸ் போடுங்கடா டோஸ்ட் தரா. லாஸ்ட்டாக சக்கரை போட்டுக்கோங்க, அப்புறம் வந்து இதை அழிச்சிடலாம். அதான் கேம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, போட்டுக்கோங்க. நல்லா இல்லைன்னா என்ன போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கைஸ் வீடியோ முடிஞ்சு இதை டைப் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. வந்து என்னன்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றுமே போடலான்னா ஐஸ் திங்ஸில் நல்லா அப்படின்னா போயிட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சுங்க, கொஞ்ச நேரம் ஆகிடும். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 பண்ணியிருக்கேன், அதனால் ஒன்று வந்து இப்போ குடிக்கிறதுக்கு, இன்னொரு வந்து நாளைக்கு காலையில் டெய்லி தான் குடிக்க போகிறேன், கோல்டு காஃபி தான். அப்புறம் டெய்லி வீடியோ வரும். டுமாரோ நம்ம பிளாக் காஃபி பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியாக இருக்க போது பண்ணிடலாம். நாளைக்கு வரும் வீடியோ, ஓகே. அதுக்கு சுடி தண்ணி தான் பண்ணணும். அதுக்கு நாளைக்கான தாவல் எழுந்திரிச்சுன்னா இன்றைக்கே வாங்கிக்கோங்க. வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சூடான தண்ணி எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி நார்மலாக காஃபி பொடி தான், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அது 2மே போதும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. வட்டாமே